அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் தொன்மை பேசும் நிகழ்வுக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வின் சிறப்புரையாற்ற இன்னிசை வேந்தர் சீர்காழி ஆறுமுகனார் அவர்களின் அருண் புதல்வி திருவம்மை சித்ரா அம்மையார் அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்ற இருக்கின்றார். அம்மையார் அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் நிறுவனர் அறிவன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்று ஒரு மிகச்சிறந்த நாள் என்றுதான் கூற வேண்டும். இயல், இசை, நாடகம் என்று தமிழினுடைய 3 பிரிவுகளிலும் நடுவமாக இருக்கக்கூடிய இசை ஒரு மிகப்பெரிய தொன்மையான வரலாற்றை உடையது. தொன்று நிகழ்ந்த தனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் என்று பாரதி சொல்வதைப் போல தொன்மையான ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்டது. அப்படிப்பட்ட இசையின் முதன்மை கருவாக நாம் பேச வேண்டிய தமிழ் நிலத்திலிருந்து, தமிழ் மக்களிடத்திலிருந்து பேச வேண்டிய தமிழிசை குறித்து மிகப்பெரிய ஆய்வுகள் தமிழர்களிடையே நடந்து வந்து கொண்டிருக்கின்றன, நடந்திருக்கின்றன, நடக்கவும் வேண்டும் என்று நாம் மிக விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இதன் அடிப்படையில் இதற்காக தமிழிசை தொடர்ந்து தமிழிசைக்காக நம்மிடையே வாழ்ந்தவர்களில் மிக சிலராக விளங்கக்கூடியவர்களில் மிக சிறந்து விளங்கக்கூடிய ஐயா அவர்களை குறித்து அவருடைய மகளே பேசுவது என்பது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு வாய்ப்பு. அவரை குறித்தும் தமிழிசை குறித்தும் இந்த கருத்தரங்கத்தில் அவர் உரையாற்றவிருக்கிறார். அவரோடு நாமும் அவரை பற்றி கேட்டு பயன்பெற இருக்கிறோம். இந்த வாய்ப்பை அவர்களுக்கு நாம் உருவாக்கி தந்தது என்பது தமிழிசைக்கு உருவாக்கி தந்த வாய்ப்பாக நாம் கருதுகிறோம். மிக்க மகிழ்ச்சியோடு அம்மா அவர்களை அழைக்கிறோம். தொடருங்கள் அம்மா. நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எம் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, இனிமை தமிழ் மொழி எமது. தமிழுக்கும் தமிழ் சார்ந்த ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் நடத்தும் தொன்மை பேசுவோம் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்க எனக்கு அளித்திருக்கின்ற இந்த வாய்ப்பிற்கு முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி, என்னுடைய தந்தையார் இன்னிசை வேந்தர் சீர்காழி ஆறுமுகனார் அவர்களை பற்றியும், அவர் அளித்த தமிழிசை செல்வம் என்ற தமிழிசை சார்ந்த நூல் பற்றியும் அவர் எழுதிய கருத்துக்களை உங்கள் முன் பரிமாறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்படி இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை அளித்த பெருமதிப்பிற்குரிய அறிவன் அருளி ஐயாவிற்கு முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருமிகு மனோரஞ்சனி திருநாவுக்கரசு அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொண்டு என் நூலுள் போகிறேன். இந்த தமிழிசை செல்வம் அப்படிங்கிற அந்த நூல் எப்படி உருவானது, எதனால இப்படி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கன்னு உங்களுக்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்கள் கேட்கிறேன். இந்த புத்தகம் தான் தமிழிசை செல்வம் அப்படிங்கிற இது முகப்பு புத்தகம். இதற்கு பின்பகுதி பின் அட்டையாக இருக்கிறது. இதில் இருக்கிறார் இல்லையா, இவர் தான் என்னுடைய தந்தையார் சீர்காழி ஆறுமுகனார். இந்நூல் விரைவில் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் தங்கள் கைகளில் வந்து சேரும்படி நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த தமிழிசை செல்வம் எழுதிய என்னுடைய தந்தையார் அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு முதல்ல சொல்றேன் நானு. அவருடைய பெயர் சீர்காழி ஆறுமுகம். அவருடைய தகப்பனார் பெயர் கந்தசாமி என்பதாகும். தாயார் திருமிகு தர்மாம்பாள். 1935
5ஆம் மாதம் 5ஆம் தேதி பிறந்தவர் என்னுடைய தந்தையார். கல்வி தகுதி அந்நாளையே 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி சொல்வோம் இல்லையா, அதுதான் படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. மனைவி என்னுடைய தாயார், அவருடைய பெயர் அன்புக்குடி, அவருடைய பெயர். அவர்தான் என்னுடைய தாயார். அப்பாவிற்கு நாங்கள் மொத்தம் 4 பெயர்கள். முதலில் கலைச்செல்வன், மகள்கள் என்னுடைய தமக்கையார் உமா மகேஸ்வரி, அடுத்து நான் சித்திரா, என்னுடைய தங்கை மங்கையர்க்கரசி. என்னுடைய தந்தையார் அரசு பள்ளி கல்வித்துறையில மாவட்ட கல்வி அலுவலருடைய நேர்முக அலுவலர பணியிலிருந்து 1993ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றவர். தன்னுடைய கல்வி படிப்பு முடித்த மறுநாளிலிருந்தே அவருடைய உழைப்பு காரணமாக அவரை அவருடைய பள்ளியிலேயே சேர்த்து பணிக்கு அமர்த்தி கொண்டனர். நீ நாளையில இருந்து வந்திருப்பா ஆறுமுகம், வீட்டுல சும்மா தானே இருக்க போற நீ அப்படின்னு உடனேயே அடுத்த நாள் ஒரு நாள் கூட ஓய்வில் இருந்தவர் அல்ல என்னுடைய தந்தையார். அதே படித்த பள்ளியில் ஆசிரியர்கள் அவரை அழைத்து பணிக்கு அமர்த்து கொண்டார்கள். சிறிது சிறிதாக முன்னேற்று கொண்டு தேர்வு எழுதி தன்னை வளர்த்து கொண்டு தன்னை அலுவலக நிலையிலும் ஆகட்டும், இசைப்பணியில் ஆகட்டும், எல்லா விதத்திலையும் அவர் தன்னை உயர்த்தி கொண்டவர் தான் சொல்லணும். நானு அவரை பத்தி சொல்லணும்னா, பிறந்த ஊர் சீர்காழியில பிறந்தவர் அப்பா. அவருடைய இசை முதலில் தொடங்கியது சீர்காழி, அங்கதான் போலகம் ஜெகதீஷ் ஐயர் என்பவரிடம் தான் முதல் துவக்கம் ஆரம்பித்தது. அவரை பற்றி சொல்லணும்னா, பள்ளி படிப்பு படித்து கொண்டிருக்கும் போதே தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அம்மா ஐயா சொல்லுங்க. கேட்கிறதா அம்மா? சரி, நான் தொடர்கிறேன். திருப்பனந்தாள் சீர்வளர் சீர் காசிவாசி அருள் நந்தி தம்பிரான் அவர்களால் நிறுவப்பட்ட அந்த சைவ மடம் சார்பில் 1952ஆம் வருடம் அன்று நடத்தப்பட்ட மூவர் தேவார பாடல்கள், அந்த எழுத்து தேர்வு அப்புறம் நேர்முக பாடல் இரண்டுத்திலையும் பங்கேற்று முதல் பரிசாக ரூபாய் 50 மற்றும் சான்றிதழ் பெற்றது வந்து இன்று வரை அவர் இறக்கும் வரையிலும் சொல்லி பெருமை அடைந்த ஒரு நிகழ்வு. சீர்காழியில் பிறந்து அந்த தேவாரத்தில் பாடி அந்த வயதில் அவர் பெற்ற அந்த 50 ரூபாய் என்பது அவரால் மதிப்பில் கொள்ள முடியாத அளவு உயர்ந்த நிலை. அது அதனுடைய தாக்கமா என்னன்னு தெரியல. அந்த தமிழ் இசை என்பது எங்களுக்கும் அந்த வழி வழியாக அப்படியே எங்களுக்கும் அந்த குருதியில கொட்டிட்டாங்க அப்பான்னு தான் சொல்லணும். முதலில் எழுத்தராக பணியில் சேர்ந்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வளர்த்து கொண்டார். மறைமலை நகர்ல விஸ்வகர்ம கலைத்தொழில் உறவினர் சங்கத்துல இருந்தாரு. துணை இருந்து செயலாளராக அங்க இருந்தாரு. அவர் முதல் கர்நாடக இசையில ஆர்வம் வந்து சீர்காழி கோவிந்தராஜுலு செட்டியார் மற்றும் அதுக்கப்புறம் ஜெகதீஷ் ஐயர் 2 பேருக்கிட்டையும் 5 ஆண்டுகள் முறையாக படித்தவர் அவர். அதன் பின் பணி காரணமாக சென்னை நோக்கி அவர் வந்த பொழுது அடையாறு அரசு இயல் இசை நாடக மன்ற இசைப்பள்ளியில மாலை நேர வகுப்பில் ஓராண்டு இசை பயின்று அதற்கு பிறகு திருமண நிகழ்ச்சிகள், கல்வி நிலையங்கள், கோவில் திருவிழாக்கள், அப்படி நிறைய இடத்துல முறையான நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க அப்பா. அதனுடைய அத்தனை விவரமும் இந்த தமிழிசை செல்வம் என்கின்ற நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது அவருடையது. அதை தவிர வானொலியில அகில இந்திய வானொலி இருக்கிறதுல சென்னையில அதுல வந்து பி கிரேட் அப்படின்னு சொல்லிக்கின்ற அந்த இதுல இசைக்கலைஞராக 5 ஆண்டுகள் அப்பா இருந்திருக்கிறாங்க. சென்னை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. ஓவியக்கலையில் மிகுந்த ஆர்வம் உண்டு. அது கற்பனை ஓவியம், இயற்கை காட்சிகள் தீட்டுவது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு. அவருடைய நண்பர் ஒரு ஓவியர், அவர்கிட்ட வண்ண கலவை குழைத்து கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படியே பார்த்து பார்த்து அந்த ஓவியத்தின் மீது நாட்டம் வந்ததாக கூறுவார். அதற்கு பிறகு மறைமலை நகர்ல கலைமன்றம் அப்படின்னு ஒன்று துவங்கி சிறந்த கலைஞர்களை ஊக்குவிக்கும்படியாக அந்த நிகழ்ச்சியையும் தொடங்கினார். செயலாளராக இருந்து வழி நடத்தி வந்தார். அவருடைய இசை புலமையை பாராட்டி 1974ல சீர்காழி வட்டார தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நடுவர்கள் ஆண்டு விழால இசை தென்றல் அப்படிங்கிற ஒரு பட்டம் விருது வாங்கினார்.
கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1998 சென்னை நங்கநல்லூர் செந்தமிழ் இலக்கிய மன்றம் மற்றும் மறைமலை நகர் செந்தமிழ் தமிழ் ஆய்வரங்கம் இரண்டும் இணைந்து வழங்கிய இன்னிசை வேந்தர் அப்படிங்கிற அந்த சிறப்பு பட்டம் தான் அவருக்கு இறுதி வரை அவருக்கு பெயருக்கு முன்னால் இன்னிசை வேந்தர் அப்படின்னு போட்டுக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தவர் அவர். அவ்வளவு பெருமைப்பட்டுக் கொள்வார். அந்த 2 இலக்கிய மன்றமும் தமிழ் ஆய்வரங்கமும் அளித்த அந்த விருதுக்கு அவ்வளவு பெருமை கொண்டவர் என்னுடைய தந்தை. இன்னிசை வேந்தர் சி.க. ஆறுமுகனார் அப்படிதான் அவருடைய கையொப்பமும் எழுதுவார். அது தவிர சென்னை விஸ்வகர்ம கலா மன்றம் சார்பில் 1998 சென்னை விஜிபி தங்க கடற்கரையில நடந்த அந்த இசைத்துறையில் சாதனை புரிந்த விஸ்வகர்ம சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்தமைக்கு தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை அமைச்சரின் தலைமையில் விருது வழங்கப்பட்டது. M.K. தியாகராஜ பாகவதர் விருது அப்பா பெற்றார். அதற்கு பிறகு மறைமலை நகர் வள்ளுவர் மன்றம், பெரியார் அண்ணா இலக்கிய பேரவை, தமிழர் அவர்கள் எல்லாம் இணைந்து நடத்திய பொங்கல் திருவிழா, அப்புறம் பாவாணர் நூற்றாண்டு விழா, இதிலெல்லாம் அவருக்கு தமிழிசை வளர்ச்சியை பணிய பாராட்டு சான்றிதழ் வழங்கி 2001ஆம் ஆண்டு கௌரவிக்கப்பட்டது, சிறப்பு செய்யப்பட்டது அப்பாவுக்கு. அதன் பிறகு இசை நிகழ்ச்சி அவர் முதலாக தொடங்கியதுன்னு பார்த்தா 1968 நாகப்பட்டினம் பேரளம் அங்க இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் முதல் இசை நிகழ்ச்சி அவர் செய்தார். அதற்கு பிறகு நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒரு 50-60 நூற்றுக்கணக்கான இசை நிகழ்ச்சி எல்லாம் பங்கெடுத்திருக்கிறாரு. அதுல குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா மறைமலை நகர்ல 1980 குடியேறினோம் அங்க. அந்த பெயரினால் கவர்ந்து இழுக்கப்பட்டு அந்த ஊர்ல ஒரு புலவர் கூட்டமே அங்க குடியிருந்தது சொல்லலாம். அப்படி அங்க வந்திருந்து தமிழை வளர்க்கும் விதமாக தமிழ் ஆய்வரங்கம் நடத்திய புலவர் தீனா அறிவொளியை அவர்கள் அப்பாவினுடைய ஒரு மிகப்பெரிய நெருங்கிய நண்பர். அந்த ஆய்வரங்கத்தில் பாவேந்தர் நூற்றாண்டு விழா தொடர் விழா மாதம் ஒரு நிகழ்வாக 5 ஆண்டுகள் நடைபெற்றது. அந்த 5 ஆண்டுகள் நடைபெற்ற 60 நிகழ்ச்சியிலும் ஒரு பாடலாவது, குறைந்தபட்சம் ஒரு பாடலாவது புதியதாக பாரதிதாசன் பாடல்களுக்கு மெட்டு அமைத்து பாடியிருக்கிறோம் நாங்கள். தந்தையாரே இசையமைத்த பாடல்கள் அதெல்லாம் இன்னைக்கும் அந்த நிகழ்ச்சியில ஒரு ஆண்டும் ஒரு புலவர்கள், தமிழ் புலவர்கள், சான்றோர்கள் ஒரு தலைப்புல நிறைய கருத்து பரிமாறம் நடத்திருக்கிறாங்க. அங்க ஒரு நூலை எடுத்து அதை ஒரு ஆய்வு பண்ணி சிலம்பொலி செல்லப்பனார் முதல் அவை நடராஜன் முதல் இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு பெரிய பெரிய தமிழ் ஆர்வலர்கள்லாம் பங்கு பெற்றாருங்க. அத்தனையிலையும் நாங்க கலந்துட்டு இருக்கிறோம். அத்தனையிலையும் ஒரு பாடல், பாரதிதாசனுடைய பாடலுக்கு இசையமைத்து நாங்கள் பாடியிருக்கிறோம். அதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா எல்லாரையும் கவர்ந்து இழுத்த பாடல்கள் அப்படின்னு சொன்னோம்னா வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிதுவதா மகராசர்கள் உலகாலுதல் நிலையாம் என்னும் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதி உடனே விழி தமிழா. அந்த வரி சற்று நினைவுக்கு வர மறுக்கிறது. அந்த பாடல் நூலைப்படி என்கிற பாடல் எல்லாம் இன்றும் எங்களை பார்க்கின்றவர்கள் கேட்பாங்க, அந்த பாட்டு நீங்க பாடினது தானுமான்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருக்கும். அந்த நூலைப்படி பாடல் எல்லாம் அப்பாவினுடைய இசையமைப்பு தான். அதற்கு பிறகு வேற எதுலையாவது வேற நிறைய பேர் இசையமைத்துள்ளார்கள். இருந்தாலும் இந்த நூலைப்படி தந்தையார் இசையமைத்தது என்றால் நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி. இப்படி அவருடைய பாடல் 60 நூற்றுக்கணக்கான பாடல்களுக்கு இசையமைத்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டு எனக்கு. அத்தனையும் நாங்களும் பங்கேற்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் அது ஒரு மிக மகிழ்ச்சி எல்லைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் கருதுகிறோம்.
நிறைய நிகழ்ச்சிகள், அப்பா பங்கேற்ற நிகழ்ச்சிகள் பற்றியும் அந்த நூலில் பின்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தமிழிசை செல்வம் அப்படிங்கிற இந்த நூல் உருவானது எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த வள்ளுவர் மன்றம், அதுவும் மாதம் ஒரு திருவள்ளுவர் மன்றம் இருந்தது இல்லையா? அதுல வந்து ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு தலைப்பு கொடுத்து அறிஞர் பெருமக்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க. அப்படி ஒரு முறை தமிழிசை பற்றி பேசுவதற்கு தந்தையாருக்கு வழங்கப்பட்டது ஒரு வாய்ப்பு. அப்படி வாய்ப்பு கிடைத்து பேசியதை அனைவரும் பாராட்டி, இதை ஒரு நூலாக நீங்கள் வடித்து தர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்ப நடந்ததுன்னா 2002ல தமிழிசை அன்றும் இன்றும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசுது. அந்த ஒரு தலைப்பில் பேசப்பட்ட கருத்துக்களை நூலாக வடிக்க வேண்டும் என்று அதை செவிமடுத்த அத்தனை பேரும் அப்பாவிடம், தந்தையாரிடம் சொன்னார்கள். அதை சிறிது சிறிதாக முழுமையாக்கி அதை அதை ஒரு நூலாக வடித்து வெளியிட்ட பெருமை தமிழ் ஆய்வரங்கத்துக்கே சேரும். இந்த நேரத்துல அதை நான் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். அந்த அதுலயே அப்பாவே அதுல குறிப்பிட்டிருப்பார், எனக்கு தமிழின் மீதும் தமிழிசை மீதும் நீங்கா பற்று ஏற்படவும் இந்த நூலை உருவாக்க என்னை ஊக்குவித்து நெருப்படுத்திய மறைந்த தமிழறிஞர் தெய்வ திரு தீனா அறிவொளி அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. மிக நெருங்கிய நண்பர் அவர், குடும்ப நண்பர் அவர். அப்படி இந்த தமிழிசை செல்வம் உருவாவதற்கு காரணமாக இருந்த தமிழ் ஆய்வரங்கத்திற்கும் இந்த இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தவிர இந்த நூலில் தமிழிசை எவ்வளவு பெரிய சொத்து, நம்முடைய செல்வம் அது அப்படிங்கிறத பத்தி தான் அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி அந்த தமிழிசை நம்முடைய இசை சிறிது சிறிதாக மருவி கர்நாடக இசையின் அப்படின்னு மருவி மாறி இன்னைக்கு வேறு ஒரு விதமாக நடை போட்டு கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இசையரங்குகள் தமிழ் பாடல்கள் அதிகம் ஒலிப்பதில்லை. நிறைவு செய்யும் பொழுது திருப்புகழ் ஏதாவது ஓரிரண்டு பாடல்கள் பாடி நிறைவு செய்வார்கள். திருப்புகழ் தமிழ் பாட்டு பாடியாச்சுன்னா நிகழ்ச்சி முடிய போகுதுன்னு அர்த்தம். முடிக்கிற போது அதை ஒரு பாட்டு 2 பாட்டு பாடினாங்கன்னா தமிழ் பாட்டு வந்துச்சா நிகழ்ச்சி முடிய போகுதுன்ற அர்த்தம். அப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் தந்தையாருக்கு ரொம்ப மனதை வேதனைப்படுத்திய நிகழ்வுகள். தமிழ் இசையில் என்ன இல்லை அப்படின்னு ஆராய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய புத்தகங்கள் படித்து அதுல இருந்து நிறைய செய்திகளை சேகரிக்க தொடங்கினார். சேகரித்து அப்படி உருவானதுதான் அந்த பேச்சும் உரையும். அதை தொடர்ந்து உருவானதுதான் இந்த நூலும். இந்த நூலில் என்னென்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 18 தலைப்புகள் கொடுத்து இந்த நூலை வடித்திருக்கிறார். இசை என்றால் என்ன? இசை தோன்றிய நிலையும் வாழ்வோடு இயந்த இசையும், இசையின் வரலாறு, குழல் யாழ் இவைகளின் தோற்றம், இசையின் வளர்ச்சி, பிறகு சைவ திருமுறைகளில் தமிழிசை, திருப்புகழில் தமிழிசை, வைணவத்தில் தமிழிசை, சீர்காழி மூவர் போற்றிய தமிழிசை, வள்ளலார் அருளிய தமிழிசை, பிறகு தமிழிசையை வளர்த்த பெரியோர்கள், தமிழிசை இயக்கமும் இசை விழாக்களின் துவக்கமும், தமிழிசையின் சிறப்பு, இசை தொடர்பான சில அபூர்வ செய்திகள், இசை வளர்ந்த கால வரலாறு, அதற்கு இந்த நூலை உருவாக்குவதற்கு ஆதாரமான நூல்கள் பற்றிய குறிப்புகள், பிறகு ஆசிரியரான என்னுடைய தந்தையர் பற்றிய குறிப்புகள், ஒளிப்பட தொகுப்பும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படியாக ஒரு 18 தலைப்புகளில் எழுதப்பட்டது இந்த நூல். அப்பா பத்தி சொல்லணும்னா, அவர் மறையும் பொழுது அவர் 87 அகவை அவருக்கு. அந்த இறுதி மூச்சு வரைக்கும் அந்த இசை ஒரு நாள் கூட அவர் பாடாம இருந்தது கிடையாது. அவருக்கு உணவு அதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். முதல்ல வந்து இசை பாடணும் பாடிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு ஒரு இசையை தான் சுவாசிச்சார் தான் சொல்ல முடியும். நேசிச்சாருங்கிறத விட சுவாசிச்சார் தான் சொல்ல முடியும். அவருடைய மூச்சு முழுக்கவுமே இன்னமும் எனக்கு அந்த தந்தையார் இருந்த வீட்டுக்குள்ள போனா அந்த அறை முழுவதும் அந்த சுவர்களில் எல்லாமே அந்த இசையின் ஒலிதான் அப்படியே ஒலித்து கொண்டிருப்பது போல எனக்கு இன்னமும் தோன்றிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு அப்படி இசை வேற எதுவுமே வேண்டாம். இசை பாட ஆரம்பிச்சுட்டாங்க, யாராவது ஒருத்தர் பாட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவர் யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தம்பி வீட்டுக்கு வாப்பா, நீ எங்க இருக்கிற? இல்ல வீட்டுக்கே வந்து நீ தங்கிடுப்பா, நான் உனக்கு பாத்துக்கிறேன், இங்க வந்து படின்னு. அப்படி இசை சார்ந்தவர்கள் வந்து எங்கோ ஒரு கிராமத்துல இருந்தவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து
அப்பா வீட்டிலேயே வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்க. உணவு உறைவிடம் அளித்து அதெல்லாம் வந்து ஆஹ் ஒரு ஒரு நிமிடமும் நினைக்கும் பொழுதெல்லாம் வந்து பெருமை தரக்கூடிய ஒரு நிகழ்வா தான் நினைக்கிறேன். வீட்டில் எந்த நேரமும் இசை ஒலி கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். இசை ஒலி, தமிழ் இசை ஒலித்துக் கொண்டே தான் இருக்கும். இசை வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஆம், குறிப்பா சொல்லணும்னா நானும் என்னுடைய இளைய சகோதரி 2 பேருமே இசை ஆசிரியர்கள் தான். எங்களை வந்து இசை ஆசிரியர்களா உருவாக்கிட்டாங்கன்னு ஒரு வரியில சொல்லலாம். ஆனா, அந்த ஒரு வரி சொல்வதற்கு அப்பா எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகள் வந்து அளவிட முடியாதது. 2 பெண் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அ ஊர் ஊராக பாடுவதற்கு அழைத்து செல்கிறான். அப்படியெல்லாம் உறவுகள் பேசுவது, அ இதையெல்லாம் தாண்டி 2 பெண் பிள்ளைகள வந்து ஒரு இசை சார்ந்த ஒரு வழியில கொண்டு போறாருன்னா, எவ்வளவு தடைகள் இருக்க முடியுமோ, அத்தனை தடைகளையும் தாண்டி அவ்வளவு மன உறுதியா என்னுடைய 2 மகளையும் நான் இசைத்துறையில் தான் விடுவேன். அப்படின்னு அத வந்து சாதித்து காட்டியவர் என்னுடைய தந்தையார். அவரு அ அவ அவங்க அந்த முயற்சி இல்லன்னா, நாங்கள் எப்படி இருந்திருப்போம்ன்னு கூட சொல்லல. இப்படிப்பட்ட ஒரு உங்களையெல்லாம் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு 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 பெரிய சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அன்று என்னுடைய தந்தையார் போட்ட அந்த இசை என்கின்ற விதைதான். இசைக்கு கட்டுப்படாத உயிர்களே கிடையாது. அந்த இசையை வந்து விதையா விதைச்சிட்டு போனது அந்த ஒரு காரணம் தான். அந்த ஒரு இதனால தான் வந்து இன்று இப்படி இந்த புதுவையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வு, தொன்மை பேசுவோங்கிற ஒரு நிகழ்ச்சியில நானும் வந்து பங்கெடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னா, அதற்கு என்னுடைய தந்தையார் தான் காரணம். ஆம், பொதுவா பெண் பிள்ளைகளுக்கு வந்து தாயை விட தந்தை மீது பாசம் அதிகம் சொல்லுவாங்க. என் அளவில் வந்து சொல்லணும்னா அது 100% சொல்ல முடியாது. அது 1000 அதுக்கும் தாண்டி போய்க்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தந்தையா ஒரு தாயுமானவர் மாதிரி இருந்தவங்க. எத்தனையோ இசைன்னு சொல்லிட்டா அத்தனை பேரும் எங்க வீட்டுக்கு வந்து வரவழைச்சுருவாங்க அப்பா. அப்படி ஆ விருந்தினர் இல்லாமல் நாங்கள் பகலுணவு உண்டதாக உண்பது என்பது ரொம்ப நடக்கவே நடக்காது. யாரும் இல்லாமல் நாங்க அத்தனை பேரும் உணவு உண்டோம்னா எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்ன இன்னைக்கு யாருமே இல்லையே! அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படி அதற்கு முழுக்க முழுக்க இப்படி எங்கள செய்ய முடிஞ்சது அப்பாவாலன்னா, அதுக்கு முழுவதுமாக உறுதுணையாக இருந்தது அன்புக்குடி என்னுடைய அம்மா தான். அம்மா இல்லன்னா அப்பா கிடையாது. அது எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடியது தான். ஆனால் எத்தனையோ குடும்ப சூழ்நிலைகள், எவ்வளவோ சிக்கல்கள் வந்த போதும், அத்தனைக்கும் ஈடு கொடுத்து அந்த குடும்பத்தை வழி சென்றது வந்து என்னுடைய தாயார். அப்படி அவங்க ஒரு பெரிய தூண் போல இருந்ததுனால தான் அப்பாவால எங்க 2 பேரையும் இசைத்துறையில கொண்டு வர முடிந்தது. சரி, மேலும் இந்த நூலுக்குள்ள போகலாம். இசை என்றால் என்ன அப்படிங்கிறது அவருடைய முதல் தலைப்பு. அதுல சில ஒரு சில கருத்துக்களை அதிலிருந்து பார்க்கலாம். அந்த ஒலியினுடைய அடிப்படையில் அசைவது இசை. செவி வழி புகுந்து இதய நாடிகளை தடவி உயிரினங்களை இசையவும் பொருந்தவும் வைக்கின்ற பொழுது இனிய ஒலிகள் இசை என்ற பெயரை பெறுகின்றன. இதுதான் அவர் முதல் எழுதப்பட்டிருக்கிறது அந்த நூலில். ஒலி வேறு ஓசை வேறு ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்பது அப்பர் அடிகளின் வாக்கு. ஓசைக்கும் ஒலிக்கும் என்ன வேறுபாடு? ஒலிகள் செவியை மட்டும் எட்டி உள்ளத்தை கவராமல் நின்றுவிட்டால் அவை ஓசை. உள்ளத்தை தொட்டு உணர்வோடு ஒன்றுவது இசை. இப்படி இந்த இசை என்றால் என்னன்னு இசையை பத்தி அறிமுகம் செய்து கொண்டு வருகிறார் இதுல. இதுல நம்பியாரூரா நம்மை சொற்றமிழால் பாடுக, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக, பாட்டுக்கு உருகும் பைந்தமிழ் சொக்கன் அப்படின்னு குமரகுருபர் போட்டுகின்ற இந்த வரிகளை எல்லாம் எடுத்து அந்த இசை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கொடுத்திருக்கிறார் முதல்ல. பொதுவா அந்த இசை என்பது ஒரு கலை, நுண்கலை சொல்லுவோம். இந்த கலைகளிலேயே சில கலைகளை மட்டும்தான் நம்ம நுண்கலைகள்னு சொல்லுவோம். அதுலதான் இந்த இசைக்கலையும் வருது. நம்முடைய கண்ணுக்கும் செவிக்கும் இன்பம் தருவதோடு நம்முடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் ஆக்கம் தரும் காரணத்தினாலதான் அந்த ஓவியம், சிற்பம், நடனம், அப்புறம் இந்த இசை இதெல்லாம் நுண்கலைகள் அப்படின்னு சொல்வது. அதையும் அந்த ஒரு கருத்தையும் முன் வைத்து அந்த இசை தோன்றி இசை என்றால் என்ன அப்படிங்கிற முதல் பகுதியை முடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த இசை தோன்றிய நிலையும் வாழ்வோடு இந்த இசையும் அப்படின்னு அடுத்த பகுதியில எப்படி அந்த இசை தோன்றியது, மனிதனுடைய அந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு இசையாக பரிணமித்தது.
மொழி ஒன்று தோன்றுவதற்கு முன்னரே அந்த தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக ஏற்படுத்துகின்ற ஒலி குறிப்புகள், முதல்ல அந்த ஒலி ஜாலங்களை ரசித்து அதை மேலும் 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 குரலை உயர்த்தி குரல் வேறுபாடுகளை ஏற்படுத்துகிறான். அதே போலவே அந்த கை தட்டுவது, பக்கத்துல இருக்கிற கூடிய பொருள்களை கையினால் தட்டுவது, அப்புறம் குச்சி, கல் இவற்றை தட்டி ஓசை எழுப்புவது, இப்படி அந்த தாளம் சொல்கிறோம் இல்ல, லயம், தாளம், அதை வளர்ப்பது. இப்படிதான் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னாடி இருந்தே இந்த தமிழர் இசையை தன்னுடைய அன்றாட வாழ்வுடன் இணைத்து கொண்டது மட்டும் இல்லாமல், காலப்போக்கில தான் தான் வணங்கக்கூடிய இறைவனையும் இசை வடிவில் காணவும், இசையை வாசிப்பவராகவும் காண முற்படுகின்றனர். அந்த ஆறறிவு சொல்றோம் இல்லையா, ஓரறிவு, தொல்காப்பியருக்கு ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்ற பாடலில் சொல்றாரு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் மகிழ செய்யறதுன்னா இசைக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்க பதிவு செய்திருக்கிறாரு. முக்கியமா சொல்லணும்னா, மனிதன் தன்னுடைய எல்லா கவலைகளையும் மறந்து அந்த சோர்வு நிலையிலிருந்து விடுபட வைக்கிறதுன்னா அது இசையால மட்டும்தான் முடியும். எப்படின்னா, பிறக்கும் பொழுது தாலாட்டுல ஆரம்பிக்க கடைசி இறுதி காலத்துல ஒப்பாரி வரை, அதுக்கப்புறம் பிறகு இறைவா வழிபாட்டின் போது பக்தி பாடல், தூங்க வைப்ப தாலாட்டு பாடல், நிலா காட்டி சோறூட்டும் போது நிலா பாடல், விளையாட்டு அம்மானை பாடல், கும்மி பாடல், கோலாட்ட பாடல், காதல் பாடல், நலுங்கு பாடல், மங்கள பாடல், இப்படி பாடல்களை எப்படி நான் வாழ்வோடு இணைந்திருக்கிறது அப்படிங்கிறத பட்டியல் போட்டிருக்கிறாரு. இசையின் வரலாறு என்பது 3வது தலைப்புல கொண்டு வந்திருக்காங்க. இந்த இசையின் வரலாறு எங்கிருந்து தொடங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை ஆங்கிலேயர் ஆண்ட காலத்திலுடைய அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. நம் இசையை இந்தியன் இசை அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆங்கிலேயர்கள். இந்தியாவில் வடநாட்டவர் பாடும் முறையை ஒரு விதமாகவும், தென்னாட்டவர் பாடும் முறை வேறாகும் அப்படிங்கறத உணர்ந்து அத வடநாட்டு இசை, தென்னாட்டு இசை அப்படியும் பிரிச்சு சொல்றாங்க. அததான் அந்த வடநாட்டு இசைய ஹிந்துஸ்தானி சங்கீதம் எனவும், நம்முடைய தமிழ் இசை கர்நாடக சங்கீதம் இந்த தென் பகுதியில இருக்கும் அப்படின்னு இப்ப மாறி போயிட்டது, மாற்றி வைக்கப்பட்டு விட்டது. இந்த கர்நாடக இசைக்கு புரந்தரதாசர் தான் பிதாமகர் அப்படிங்கிற ஒரு பேரோட சொல்றாங்க. இந்த வடமொழி இலக்கியத்துல சாம வேதம் தான் இந்திய கர்நாடக இசைக்கு மூலாதாரம் அப்படின்னு சொல்லி, தமிழ் இசை ஆரியருக்கு மட்டுமே சொந்தமானது என சொல்லிக் கொண்டு வருவது பெரும்பாலும் அறிந்ததுதான். இங்க தமிழர் உள்ளும் இசை வேளாள மரபினருக்கு மட்டுமே பரம்பரையாக ஓரளவுக்கு கைவந்த கலை அப்படின்னு சொல்லியும் அப்படி சொல்லி சொல்லி வந்து கொண்டுதான் இருக்குது காலம். அதுலயே மதிமயங்கி போய் தமிழர்கள் சிலரும் என்ன செய்யறாங்க, இது நமக்கான இசை அப்படின்னு ஒதுங்கி போற மாதிரி அந்த கருத்தையும் இதுல வச்சிருக்கிறாங்க. இந்த மயக்கத்தை போக்கி இந்த கர்நாடக இசைனா தமிழர்களாகிய நம்முடைய முது பழம் சொத்து தமிழ் இசைதான் அப்படின்னும், அத மற்றவருக்கு தாரை வார்த்து விடுவது மாபெரும் தவறு, இத தமிழ் குடியினர் உணர வேண்டும், இது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து வச்சிருந்தார் அப்பா. இசைக்கலை சாம வேதத்துல இருந்து தோன்றின கலை கிடையாது. ஏன்னா இசை தீரம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு முனிவராலேயோ அல்லது தானா அப்படி வந்தது கிடையாது. மனிதன் ஆதி மனிதன் தோன்றிய காலத்திலேயே, அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் குடிமக்கள் காலம் தொட்டு படிப்படியாக வளர்ந்த பண்பட்ட ஒரு இனிய நுண்கலை. ஆஹ் அதாவது அந்த ஔவையார் பாடிய அந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, அந்த பாடல்ல சொல்லும் பொழுது அப்பவே அந்த 3 தமிழ், இயல் இசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அது ஆதி காலத்திலிருந்தே இருக்குது அப்படிங்கிறது அதன் மூலமே நமக்கு ஐயன் தெரிவிற தெரியுது. இந்த முத்தமிழ் அப்படிங்கிறது நம்முடைய தமிழுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனி பெரும் சிறப்பு. வேற எந்த மொழிக்கும் இப்படி ஒரு அமைப்பை நம்மளால காண முடியாது. ஆஹ் எல்லா மொழிகளிலும் இயல் இசை நாடகம் இருக்கிறது. ஆனால் இவற்றுடன் மொழியின் பெயரையும் சேர்த்து இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற பகுப்பு நம்முடைய தமிழ்ல மட்டும்தான் இருக்குதுங்கிறத பதிவு செஞ்சிருக்கிறாரு. பண்ணோடும் தாளத்தோடும் கூடி இயங்குவது இசைத்தமிழ். இதில் கீர்த்தனைகள், வரிப்பாட்டுகள், சிந்து, ஆனந்த களிப்பு, கும்மி, தெம்மாங்கு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர
பெருநாரை, பெருங்குருகு, இசை நுணுக்கம் போன்றவை முன்னாடி காலத்தில் வழங்கிய இசைத்தமிழ் நூல்கள். இடைக்காலத்தில் தோன்றிய தேவாரம், இக்கால கந்த புராண கீர்த்தனை, பெரிய புராண கீர்த்தனை, சங்கீத இதெல்லாமும் இசைத்தமிழ்ல ஒரு வகையில தான் இருக்கு இதுவும். சங்க பாடல்ல இருக்கக்கூடிய கலிப்பாக்கள், இது எல்லாமே இசை பாடல்கள் தான். இந்த இயற்சொல் எதுவாக இருந்தாலும் இயல் வழியிலும், இசை வழியிலும், நாடக வழியிலும் கொண்ட முறைகளினால் நம்முடைய முன்னோர்கள் அப்படி உணர்த்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்படி இயற்றமிழால் அறிவு கூறும் இசைத்தமிழால் உணர்ச்சி கூறும், இயற்றமிழும் இசைத்தமிழும் சேர்ந்து தோன்றுவிக்கும் நாடக தமிழால் முயற்சி கூறும் மனிதரிடம் வளர்ச்சி அடைந்தன அப்படின்னு தந்தையார் அந்த தலைப்புல எழுதியிருக்கிறாங்க. பிறகு அடுத்த தலைப்புன்னு பாத்தீங்கன்னா, குழல், யாழ் இவைகளின் தோற்றம் பற்றி ரொம்ப விரிவாக அதுல எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு சில துளிகள் மட்டும் நான் சொல்றேன் நானு. இந்த தென்னகத்தில் இந்த முல்லை நிலத்தில் வாழ்ந்த ஆயர் பெருமக்களால் இந்த குழல் வழியும் யாழ் வழியும் இசைக்கலை அறிந்துரைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டது. அது நம்முடைய திருவள்ளுவர் சொல்லும்போது கூட குழலினிது யாழிலிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு அந்த குழலையும் யாழையும் பத்தி சொல்லியிருக்கிறாரு. அது சிலப்பதிகாரத்துல நிறைய இசை சம்பந்தமான செய்திகள், இசை தொடர்பான செய்திகள் நிறைய இருக்கிறது சிலப்பதிகாரத்துல இருக்குது, நிறையவே இருக்கு. ஆக அந்த காலத்திலிருந்தே இசைக்கு அடிப்படையாக இருக்குது இந்த குழலும் யாழும் அப்படிங்கிற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. இயற்கையாக வண்டு துளைத்த மூங்கிலுக்குள் காற்று புகுந்து எழுப்பிய ஒலிதான் அந்த ஒலி கேட்டு அதில் மயங்கி பிறகு அவனே அதை செய்ய தொடங்குகிறான். மூங்கில் துண்டை வெட்டி எடுத்து அதில் நெருப்பு கோலால துளைகள் இட்டு வாயால் காற்றை ஊதி இசை ஒலியை எழுப்பி மகிழ்கிறான். இப்படி அந்த மூங்கில் குழலில் படிப்படியாக 1 முதல் 5 துளைகளிட்டு வாயால் ஊதி 5 விதமான ஒலிகளை எழுப்பதற்கு கற்றுக்கொள்கிறான். இப்படித்தான் பண்டை காலத்தில் 5 இசை தோன்றியது. இன்றைய உலகில் எங்குமே 5 இசை பண்கள் தான் செவிக்கு இன்பம் அளிப்பதாக இருக்கு. இந்த 5 இசை பண் என்பது தற்போது மோகனம் அப்படிங்கிற அந்த ராகத்தை தான் குறிக்கிறது. அந்த பொதுவா 7 ஸ்வரங்கள் சொல்லுவாங்க, 7 நிலைகள் சொல்றாங்க இல்லையா, சரி கம பதனி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது வடமொழி அந்த சமஸ்கிருத சொல்ல வச்சு ஒன்னொன்றுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தமிழிலையும் பெயர் இருக்கு. இதுல 5 அந்த ஸ்வரங்களை வைத்து இருக்கக்கூடிய 5 இசைகள் பண் தான் மோகனம். அந்த பண் அது தேவார பாடல்கள் நிறைய பாடல்களில அது இருக்கு. தற்கால பெயர் அதற்கு மோகனம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூங்கிலால் செய்யப்பட்டது போலவே கொன்றை பழத்தை குடைந்து செய்யப்பட்டதுதான் கொன்றையன் தீங்குழல். முல்லை கொடியால் அமைந்த வளையத்தை உடைய வாய்ப்புறம் பெற்றது முல்லையன் தீங்குழல். ஆம்பல் பூவை போல வெண்கலத்தால் செய்த அலகினை விளிம்பிற்கொண்டது ஆம்பலன் தீங்குழல் அப்படின்னு இந்த குழலை பற்றி இருக்கக்கூடிய பிரிவுகள், எத்தனை வகையான குழல் இருந்தது அதை பற்றிய செய்திகள் தொகுத்து வைத்திருக்கிறார். அடுத்தது யாழ். இதை போன்றே யாழில் எத்தனை இருக்கு. இந்த யாழ்னு சொல்லும் பொழுதே நமக்கு கண்டிப்பாக திருஞான சம்பந்தர் தெரியும். அந்த திருநீலகண்டர் அவருடைய யாழ் வாசிப்பார் இல்லையா, அந்த யாழ்முறிப்பண் பாடுறாரு. பாடி அதற்கு யாழ் வாசிக்க முடியல திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அந்த மாதர் மடப்பிடியும் அப்படிங்கிற ஒரு பதிகம் பாடுறாங்க. திரு தர்மபுரத்துல பாடும் பொழுது அவரால் அந்த யாழ்ப்பாணர் அவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரால் வாசிக்க முடியல. உடனே அந்த யாழ்கருவியை முறித்து போட முற்படுகிறார். அப்பிறகு அவரை சமாதானப்படுத்தி மனதாலும் அளவுபடுத்தப்படாத இசையின் பெருமை செயலில் பொருந்த செய்ய வருமோ அப்படின்னு சொல்லி யாழை கொண்டே இறைவரது திரைப்பதிகத்தை இசையை இதனுள் பொருந்த வந்தவாறு பாடி வாசிப்பீராக அப்படின்னு கொடுத்து அருள்றாரு. அந்த பண்ணுக்கு யாழ்முறி பண்ணுனே வருது. ஆக அந்த யாழ் அப்படிங்கிறது இசையோ கூடவே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திய சொல்றார். நிறைய யாழினுடைய வகைகள்லாம் சொல்லிக்கிட்டே போறாங்க. இந்த யாழ் பேரு யாழ், மகர யாழ், சகோட யாழ், செங்கோட்டு யாழ், நாரத யாழ், தும்புரு யாழ், இப்படி நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சிந்து யாழினுடைய உறுப்புகள் எப்படி இசை அதிலிருந்து வெளிவருகின்றது அதெல்லாம் சிலப்பதிகாரத்துல நிறைய இருக்குது. அதை பற்றியும் இதுல ஒரு கருத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கு. பிறகு இசையின் வளர்ச்சி அத சொல்லும் பொழுது
இயத்தமிழ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, நீண்டு ஒலிக்கும் நெடில் உயிர் எழுத்துக்களான ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதுதான் வந்து 7 இசைகளுக்கு குறியீடுகளாக முதலில் இருந்தது. பிறகு அப்படியே அந்த 7 எழுத்துக்களும் 7 ஸ்வரங்களை குறிப்பது போல் 12 உயிர் எழுத்துக்களும் 12 சுரஸ்தானங்களை குறிக்கிறது என்ற செய்தி சொல்றாரு. அந்த இளங்கோவடிகள் உணர்த்திய தொன்று படுமுறை அப்படிங்கிற வகைக்கு இத உதாரணமாக எழுத சொல்லியிருக்கிறாரு. இந்த இந்த முறை வேற எந்த நாட்டிலும் எந்த மொழியிலும் எழுத்தை ஒலிக்கும் எழுத்து ஒலிக்கும் இசை ஒலிக்கும் இப்படி ஒரு ஒப்புமை காணப்படவில்லை என்றும் அல்லன் தானியேல் ஆந்தன் ஏக்கரன் ஸ்வீக் அப்படிங்கிற இந்த பெரும் ஆய்வாளர்கள்லாம் அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதையும் பதிவு செய்திருக்கிறாரு. இந்த 7 இசைன்னு சொன்னேன் இல்லையா, சாரி காமா பாதா நீசன்னு இப்போது பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அதற்கு தமிழில் என்ன சொல்வாங்கன்னா, குரல், சுத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் அப்படிதான் அதை அழைப்பது மரபு. இதுதான் பஞ்ச மரபு அப்படிங்கிற இசை நூல்ல இதை பற்றி அத்தனை குறிப்புகளும் இருக்குது. அந்த 7 இசை பிறப்பு எப்படி, அது அது எப்படி வந்து உருவானது என்ற குறிப்புகள்லாம் இருக்கு. அந்த பண் பாடும் பொழுது 8 வகையான முயற்சிகளை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒலி எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது. பேசுவது என்பது ஒரே மாதிரியாக கொடுப்பது. ஆனா ஒரு பண் இசைப்பது அப்படிங்கிறது அதனுடைய ஏற்றி, இறக்கி, உயர்த்தி, நீட்டி இப்படியெல்லாம் பாடுறோம் இல்லையா. அது எப்படி எல்லாம் உருவாகுதுன்னா, நெஞ்சு, மிடறு, நாக்கு, மூக்கு, அன்னம், உதடு, பல், தலை, இந்த 8 உறுப்புகள் வழியாக வெளிப்படும் செயல்கள் தான். இதுதான் எடுத்தல், படுத்தல், நலிதல், கம்பிதம், குடிலம், ஒலி, உருட்டு, தாக்கு அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய இயற்றிய திருவிளையாடற் புராணத்துல அந்த பானபத்திரன் தேவி வார்த்தல், வடித்தல், உந்தல், உரழ்தல், உருட்டல், திருட்டல், எள்ளல், பட்டடை இந்த மாதிரியான இசை கருணங்கள் பொருந்த பாடினாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எழுசீர் ஆசிரிய விருத்த பாடல் திருவிளையாடற் புராணத்துல இருக்கு. இசைவாது வென்ற படலத்துல காணப்படுகிற பாடல் அது. கண்ணுதன் மதுரை பிராணியல்வாறு கருதிய பாணியார் கணிந்து பண்ணுதல் பரிவட்டனை முதல் இசை நூல் அந்த பாடல் முழுக்கம் நூல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த தமிழிசைக்கு முன்னோடியாக தொல்காப்பியம் அந்த நூலிலேயும் இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்குது. தொல்காப்பியத்தில் காணப்படுகின்ற அந்த வண்ணங்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த 20 வண்ணங்கள் அதுவும் வந்து இதுல குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழிசை செல்வத்துல கொஞ்சம் விரிவாகவே தந்தையார் கொடுத்திருக்கிறார். விரிவாக கூற முடியாத காரணத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகளை அடிக்கோடிட்டு மட்டும் சுட்டிக்காட்டிவிட்டு நான் அடுத்தடுத்த கருத்துக்களுக்கு செல்கிறேன். சற்றே விரிவாக சொல்ல இயலாத நேரமின்மை காரணமாக. அதுக்கப்புறம் அந்த பண்ணத்திங்கிற ஒரு வார்த்தை தற்போது கீர்த்தனைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து பண்ணத்தி அப்படிங்கிறது. இது ஒரு பழம் சொல். இந்த இசை நிகழ்ச்சிகள் பண்கள் பாடும் முறையில் ராக ஆலாபனை அத வந்து நிறவாளத்தி, நிறம் அப்படிங்கிறது ராகத்தை குறிக்கிறது. ஆலத்தி என்பது ஆலாபனை, விரிவாக பாடுவது, எந்த குறிப்பும் இல்லாமல் ஆ என்று பாடுகிறார்கள் இல்லையா, அந்த விரிவாக்கம், ராகத்தை விரிவாக்கம் செய்து பாடுதல். இதுவும் வந்து தொன்று தொட்டு இசை மரபாக தான் வழங்கி வருது. இந்த முறையும் நம்முடைய தமிழனுடைய பூர்வீக சொத்து என்பதில் ஐயம் இல்லை அப்படிங்கிற கருத்தை இங்க பதிவு செய்திருக்கிறாரு. இதுல வந்து காட்டாளத்தி, நிறவாளத்தி, பண்ணாளத்தி அப்படின்னு 3 வகைப்படும் அப்படின்னு அந்த ஆழத்தி பத்தி நிறைய செய்திகளை இதுல பதிவு செய்திருக்கிறாரு. அடுத்தது இந்த இசை பற்றி சொல்லும் பொழுது கிபி 13ஆம் நூற்றாண்டுல சாரங்க தேவரால் பெரிய இழப்பே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவர் எழுதி இருக்கிற குறிப்பை நான் அப்படியே சொல்றேன். இவர் இசைத்தமிழ் தலைப்பு சொற்களான சாரி காமா பாதனி என்பனவற்றிற்கு வடமொழி தலைப்புகளாக சட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் என்று திணித்தார்.
இவர் ஒழுங்கான தமிழிசை பயின்ற காஷ்மீர் வாசி. அப்துல் கரீம் என்பவரிடம் மாணாக்கராக இருந்து இசை பயின்றார். ஆனால் அப்துல் கரீமின் மாணவர் அப்படின்னு சொன்னா இனப்பகை வரும் என்று கருதி இசை சாமகான அடிப்படையானது என்று அரசோச்சிய அந்த காலகட்டத்துல மன்னவர்களுக்கு கட்டுப்பட்டவராகி நாட்டிய நூல் இயற்றி பரத முனிவரின் வழி பற்றி சமஸ்கிருத முத்தாய்ப்புகளுக்கே தம்மை தயார்படுத்தி கொண்டார். இந்த மாதிரி இருந்ததுனால அதான் அதை சொல்லியிருக்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டு சாரங்க தேவரால் பெரிய இழப்பே நம்முடைய தமிழிசைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறாரு. மேலும் இவர் இந்த சாரங்க தேவர் என்பவர் இசை முறைகளை ஐயன் திரிவர கற்காமல் தெரிந்தவற்றை கொண்டே சங்கீத ரத்னாகரம் என்ற நூலை இயற்றி உள்ளதாகவும், இப்படி சோழ பேரரசின் தாய்மொழியாக தமிழை ஒதுக்கிவிட்டு நாடு பிடித்த மராட்டிய துளுவ சாளுக்கிய மன்னர்களால் சமஸ்கிருதமும் தெலுங்கும் வளர்ந்தது. அந்த காலத்துலதான் வேங்கடமகி என்பவர் மேலகர்த்தா ராகங்களுக்கு மேலகர்த்தா ராகங்கள் என்பது 72 மேலகர்த்தா ராகங்கள் என்பது சங்கீதத்தில் வகுக்கப்பட்டுள்ளது. அந்த 72 மேலகர்த்தாவுக்கும் வடமொழி தான் பெயராக சூட்டப்பட்டது. அப்படி வடிவமைத்தவர் வேங்கடமகி. இவர் இவ்வாறு ஒரு பெரிய குழப்பத்தை பெருக்கி நூலை எழுதியிருப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது இந்த இருவரும் செய்த செயலால் தமிழிசையின் உண்மை உருவம் மறைக்கப்படலாயிற்று என்ற ஒரு பதிவும் இதில் வைத்திருக்கிறார் என்னுடைய தந்தையார். அவர் அந்த இசை மீட்டுதலுக்குரிய இலக்கணத்தை ஆதார சட்சமகாரத்தில் இருந்து தொடர சொல்லவில்லை. 2 வீணைகளை சமமாக வைத்துக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி 2 வீணைகளின் நரம்புகளை ஒலிக்க சொல்கிறார். ஒலிக்க ஒலிக்க அது மிகுதியாக அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சுரசுருதி அப்படியெல்லாம் இலக்கணம் இவ்வாறெல்லாம் வம்புக்கு இசை இலக்கண முறை சொல்வது போல் இருக்கிறது. இப்படி செய்வது எப்படி அவரின் ஆரம்ப பாடம் என்று அவர் இதில் பதிவு செய்துள்ளார். அது மட்டும் இல்லாம இந்த வேதங்கள் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் ஒரே காலத்தில் இயற்றப்படல. அதெல்லாம் பல்வேறு இதெல்லாம் மாற்றி மாற்றி பெயர்த்து எழுதப்பட்டுள்ளது. அதில் மூலமாக இசை வளர்ந்தது என்பதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த சாமகானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3 ஸ்வரங்கள், 7 ஸ்வரத்துல இருக்கக்கூடிய 3 ஸ்வரங்களை வைத்துதான் சொல்ல. அந்த 3 ஸ்வரங்களை வைத்து சொல்ல அது என்ன சொல்றது, மந்திரம் போல் உச்சரித்திருக்க அது எப்படி இசையாகும், அது எப்படி இசை 7 இசைக்கு வித்திட்டு இருக்க முடியும் என்ற கருத்தெல்லாம் இதுல ஆதாரத்தோடு பதிவு செய்து வைத்துள்ளார். இதுல இன்னும் மேலும் சொல்லிக்கிட்டே போறதுன்னா, கர்நாடக இசை சாமவேதத்தின் அடிப்படையில் தான் பிறந்தது அப்படிங்கிறத வலியுறுத்தி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பரதரை கூறி, மதங்க முனிவரை கூறி, 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாரங்க தேவரையும் கூறி, அங்கிருந்து கர்நாடகம் ஆந்திரம் வழியாக புரந்தரதாசரையும் வேங்கடமகையும் கூறி நேராக தியாகராசன், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி அப்படின்னு வந்துடுறாங்க. இதுல இதற்கு நேர்மாறாக நம்முடைய தமிழ் இசையில இலக்கியங்கள்லயும் ஆகட்டும் ஏகப்பட்ட செய்திகள் மண்டி கிடக்கிறது. அந்த தமிழிசையை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எங்க ஆரம்பிக்குது, தொல்காப்பியத்திலிருந்து ஆரம்பிச்சு சங்க நூல்கள், சிலப்பதிகாரம், தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள் அப்படியே தொடங்கி அருணகிரிநாதர், தமிழிசை மூவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், முத்து தாண்டவர். அதற்கு பிறகுதான் இவங்களெல்லாம் தாண்டின பிறகுதான் தியாகராசர், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள், அதற்கு பின் ராமலிங்க அடிகள், வேதநாயகம் பிள்ளை, மாம்பழ கவிச்சிங்க நாவலார், கோபாலகிருஷ்ண பாரதி, சுப்பிரமணிய பாரதி, பாவேந்தர் பாரதிதாசன் என கூற வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆதாரத்தோடு. இதை இப்படி பார்க்கும்படி இருக்கிறதுனால தமிழிசை மிக தொன்மையானது. அந்த அடிப்படையில் கர்நாடக இசைக்கு புரந்தரதாசர் தான் பிதாமகர் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகின்ற கருத்து சிறிதும் ஏற்கக்கூடியதாக இல்லை என்றதை வலியுறுத்துகிறார். ஏன் சொன்னா, திருஞான சம்பந்தர் எப்பொழுது இந்த யாழ்முறி பதிகம் பாடி அந்த கமகத்திற்கு ஒரு ஏற்றம் கொடுத்தாரோ அப்போதே தமிழிசைக்கு வித்திட்டார் என்று கூற வேண்டும் என்கிறார். புரந்தரதாசர் 15ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். ஆனால் திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில், அந்த நூற்றாண்டில் முன்னாடியே பிறந்தவர். அப்படி இருக்கும்பொழுது இசைக்கு பிதாமகர் என்று உருவாக்கிய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம அவரை சொல்ல முடியும் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் இசைத்தமிழில் அதிகம் இடம் பெற்றுள்ளது கலிப்பாவும் அதன் இனங்களும். அந்த திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பண்கள்
கலிக்கோவைகளால் ஆனவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதிரி தமிழிசை தொன்மையானது, மிக தொன்மையானது. தொல்காப்பியம் தொட்டே இன்று வரை அது உருவாகி இருக்குது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ச்சி பெற்று திகழ்ந்த விவரம் இன்னும் ஒரு காலகட்டத்துல சொல்லிக்கிட்டே போறாரு. அடுத்த தலைப்பாக 6வது தலைப்பாக அவர் கூறிக்கொண்டிருப்பது சைவ திருமுறைகளில் தமிழிசை. சைவ திருமுறை நம்ம எல்லாருமே தெரிந்தது. தேவாரம் பாடிய மூவர் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், அவங்கெல்லாம் இது. அதை பற்றிய இலக்கணங்கள், அதை பற்றிய இதெல்லாம் அவங்க நிறைய கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தா கூட தமிழ்நாட்டில் இயல் இசை புலவர்கள் வரிசையில யார முதல்ல சொல்லணும்னா காரைக்கால் அம்மையாரே முதலில் இடம் பெறுகிறார். இவரை தென்னக இசையின் தாய் என்றும் கொள்ளலாம். அதாவது தமிழ் பாடல்களை, பண் சுமந்த பாடல்களை படைத்து போற்றும் மரபை காரைக்கால் அம்மையாரே தொடங்கியதாக தமிழறிஞர்கள் பலரும் கூறுகின்றார்கள். அந்த கர்நாடக இசையின் 7 ஸ்வரங்களுக்கு தமிழ் பெயர்களை சூட்டி இந்த 7 ஸ்வரங்களோடு கூடிய பன்னோசையுடன் 9 வகை துணைக்கருவிகள் ஒலிக்க சிவபெருமான் திருவாலங்காட்டில் திருக்கூத்து ஆடும் தன்மையை கூறும் அவரது பாடலை இங்கு சான்றாக கூறுகிறார். அந்த துத்தம் கைக்கிளை விளரிதாரம் உழை இழி ஓசை பண் கெழுமப்பாடி தச்சரி கொக்கரை தக்கடையோடு தகுனி தந்துந்துவி தாளம் பீனை மத்தளங் கரடிகை வன்கை மென்றோல் தமருகங் குடாமொழ மொந்தை வாசி தக்கனை விரவினோடாடும் எங்கள் அப்பன் இடந்திரு வாலங்காடே அப்படின்னு அந்த பாடல் பாடியிருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த இசைக்கான அத்தனை உருவங்கத்தையும் கொடுத்திருக்கிறாரு காரைக்கால் அம்மையார். ஆக 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையாரு இது கொடுத்திருக்கிறதுனால தென்னக இசையின் தாயின்னு இவரை சொல்லலாங்கிறதையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுல. அதற்கு பிறகு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். தேவாரம் பாடிய அந்த 3 பேருள் முதன்மையானவர் திருஞான சம்பந்தர். அவரே ஞானத்துயர் காழி சம்பந்தன் நலக்குள் தமிழ், தன்னை தமிழ் ஞான சம்பந்தர் அப்படின்னா எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல பதிவு செய்திருக்கிறத இந்த நூல்ல தந்தையாரும் பதிவு செய்திருக்கிறார் நிறைய இடங்கள்ல. அதுக்கப்புறம் திருமுறைகள் தொடங்கி நாயன்மார்கள், ஆழ்வார்கள், திருவிசைப்பா பாடிய சேந்தனார், திருமந்திரம் தந்த திருமூலர், பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் பெருமான், அப்புறம் காரைக்கால் அம்மையார், திருவருட்பா பாடிய வள்ளல் ராமலிங்க அடிகளார் பற்றி இதெல்லாம் சிறப்பு எவ்விதமாக சிறப்பு செய்திருக்கிறாங்கிற குறிப்புகளும் இதுல கொடுத்திருக்கிறாங்க. இந்த தற்போது வழங்கி கொண்டு வருகின்ற அந்த கர்நாடக இசை சொல்கிறோம் இல்லையா, அதில் வழங்கக்கூடிய ராகங்களுக்கு பண் பெயர்கள்லாம் எப்படி இருந்தது, பண்ணுக்குரிய என்னென்ன பெயர்கள். புறநீர்மைங்கிற பண் பௌளி ராகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பௌளி என்பது பூபால ராகத்தோடு சாயல் உடையதுதான் அதுவும். அடுத்தது காந்தார பண் அப்படிங்கிறது நவரோசுங்கிற ராகத்தை குறிக்கிறது. பியந்தை காந்தாரம் என்பது நவரோசு என்கிற ராகத்தை தான் குறிக்கிறது. கௌசிகம் என்பது பைரவியும், நட்டராகம் அப்படிங்கிறது பந்துவராளி, சாதாரி பண்ணும் பந்துவராளி, நட்டப்பாடை என்பது நாட்டை அல்லது நாட்டை குறிஞ்சி இரண்டையும் குறிக்கிறது. பழம் பஞ்சுரம் சங்கராபரண ராகம், காந்தார பஞ்சமம் பண் கேதார கவளை, பஞ்சம பண் ஆகிரி என்கிற ராகம். இதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பகற்பண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அடுத்தது இந்த பகற்பண், ராப்பண், பொது பண் அப்படியெல்லாம் ராகத்தை பிரிச்சிருக்காங்க. பகலில் பாடக்கூடிய ராகங்கள், இரவில் பாடக்கூடியது. அந்த தக்க ராகம் காம்போதி, பழந்தக்க ராகம் ஆரபி ஆபோகி, சீக்காமரம் நாதநாமக்கிரியை, கொல்லி நவரோசு. அப்படி அந்த ராகத்தின் பெயர், பண்ணினுடைய பெயரும் ராகத்தினுடைய பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. இறைவன் நாதத்தின் வடிவமாக, ஒலியின் வடிவமாக காட்சி அளிக்கிறான் என்பதோடு அமையாது இந்த உலகமே நாத வடிவில் ஒலி வடிவில் அமைந்துள்ளது என்பதை ஐம்பெரும் பூதங்களும் அந்த நாதத்தை, ஒலியை தன்னுள் கொண்டிருப்பதை நாம் எல்லாம் உணர முடிகிறது. மண் ஒலி உணர்வு சுவை மனம், நீர் ஒலி உணர்வு உருவு சுவை, தீ ஒலி உணர்வு உருவு, காற்று ஒலி உணர்வு, வெளி அண்டவெளி அந்த இது ஒரு ஒலி என்று 5 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த இசை தொடர்பாக நோக்கும் பொழுது திருஞான சம்பந்தர் அந்த
நிறைய வண்ணங்களில் அமைத்துள்ளார் பாடல்களை. யாப்பிலக்கண முறைப்படி அமைக்கப்பட்ட இவருடைய பாடலுக்கு இணையாக வேறு பாடல்கள் இல்லைன்னே சொல்லலாம். இப்போ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு. மொழி மாற்று, சக்கர மாற்று, மாலை மாற்று, மடக்கு, ஏகபாதம், திருவிருக்குறள், திருவெழுக்கூற்றிருக்கை, ஈரடி மேல் வைப்பு, நாலடி மேல் வைப்பு, திருமுக்கால், திருவிராகம், திருச்சாலச்சதி, இப்படி நிறைய 12 முறைகள் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து வேறு எந்த இசைவாணரும் இந்த அளவுக்கு செய்திருக்கிறாருன்னா கிடையவே கிடையாது இதுல. அந்த அளவுக்கு இந்த திருவிய திருவியமகம் சொல்றது, மடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு ஒரே ஒரு பாடல். உற்றுமை சேர்வது மெய்யினையே, உற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின்னருள் மெய்யினையே, கற்றவர் காய்வது காமனையே, கண்ணல் விழி காய்வது காமனையே. அப்படி 2 வரிகளிலும் ஒரே வார்த்தை முடியுது. மெய்யினையே, உற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின்னருள் மெய்யினையே. அந்த மெய்யினைங்கிறது முதலில் வருகின்ற மெய்யினை உமையம்மையையும், இரண்டாவது வருகின்றது மெய் என்பது அருள் தன்மையினை உணர்கின்ற அருள் உண்மையினையும் குறிக்கிறது. இப்படி அந்த மடக்கு என்கின்ற முறை இந்த பாடலில் கொண்டு பாடப்பட்டுள்ளது. அந்த திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். இப்படி ஒண்ணுத்துக்கும் சான்று சொல்லிக் கொண்டே போகலாம். ஒண்ணுக்கும் நாலடில் வைப்பு, ஈரடி மேல் வைப்பு என்று சொல்லுதல், திருமாலை மாற்று, அந்த இதெல்லாம் வந்து வேற யாராவது செய்திருக்கிறார்கள்னா நிச்சயமாக இல்லை. அப்படிதான் சொல்ல முடியும். அந்த கௌசிக பண்ணில் அமைந்திருக்கக்கூடிய அந்த யாமாமா, நீ யாமாமா, யாழிகாமா, கானாக்கா, அதை எப்படி நேரா படித்தாலும் ஒரே பொருள் தான், திருப்பி படித்தாலும் அப்படிதான் வரும். கடைசி எழுத்திலிருந்து மாற்றி திருமாலை மாற்றி படித்தாலும் அதே பொருளை கொடுக்க வல்லது. எப்படி இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? இவ்வளவு இருக்கும் பொழுது அந்த தமிழிசைங்கிற வழக்கு ஒழிந்து கர்நாடக இசைக்குள்ள நாமெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற இதெல்லாம் நிறைய சான்றோட இவர் கொடுத்திருக்கிறாரு. நேரம் கருதி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு செய்திகள் நூலில் இருக்கிறது. 7 தலைப்புகளுக்குள்ளே போகும் போதே இங்க 1 மணி நேரம் நிறைய முடிஞ்சிருச்சு. இதுல வந்து நிறைய இசை கருவிகள் பற்றியும் இசை தொடர்பான அபூர்வ செய்திகள் என்னென்னலாம் இருக்கு, சிறப்பு பட்டம் இது, இந்த கனகாபிஷேகம், அதாவது பொன் தங்க காசுகளை வைத்து அவர்களை பாராட்டு செய்கின்ற கலைஞர்கள் தலைமையில் வைத்து அபிஷேகமாக பொழிந்து தருவது, பரிசாக தருவது, இதெல்லாம் வந்து இசைக்கு வலிக்கப்பட்டிருக்கிற பெறப்பட்டிருக்கிறது. யார் யாருக்குன்னா அருணகிரிநாதர், அருணாசல கவிராயர், முத்துத்தாண்டவர் ஆகியோருக்கு செய்யப்பட்டுள்ளது. இந்த மணலியில இருக்கக்கூடிய முத்துகிருஷ்ண முதலியாரின் சமஸ்தானத்தில் இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சான்றுடன் அதுல கொடுத்திருக்கிறாங்க. சிறப்பு பட்டம் பெற்ற கலைஞர்கள் பத்தி, தசவாத்தியம், என்னென்ன இசை பற்றிய அத்தனை குறிப்புகளும் முடிந்த அளவுக்கு இதுல எடுத்து ஆதாரத்துடன் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த இசை வளர்த்த கால வரலாறு குறிக்கப்பட்டுள்ளது. தொல்காப்பியம் கிமு 100ஆம் ஆண்டுல ஆரம்பிச்சு சங்க காலம் கிமு 500 முதல் 200 வரை, அந்த சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டுன்னு ஒரு பாரதிதாசன் 1891 முதல் 1963 வரை அப்படிங்கிற வரைக்கும் அந்த எப்படியெல்லாம் இசை எப்படி வளர்ந்து உள்ளது இந்த காலகட்டத்திற்குன்னு, இசை பாடல்கள் யார் யாரெல்லாம் எப்பெல்லாம் வளர்த்திருக்காங்கிற குறிப்புகள் இருக்கு. அப்புறம் 16வது தலைப்பு ஆதாரமான நூல்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆசிரியர் பற்றிய குறிப்பு இதுல கூறப்பட்டு ஒளிப்படத்தோட இசை நிகழ்ச்சி விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி என்னுடைய தந்தை தன்னுடைய இந்த முழு மூச்சாக கொண்டு எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு இடையே இந்த நூலை நூலாக்கி தர வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்து வெளிவிடப்பட்டதுதான் இந்த நூல். மீண்டும் இந்த ஒரு நூலை வெளியிடுவதற்கு உறுதுணையாக இருந்த தமிழ் ஆய்வரங்கத்திற்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஐயா, நேரம் நெருங்கி விட்டது. முடித்துக் கொள்ளலாமா? இன்னும் பேசலாமா? என்ன தெரியல எனக்கு.
ஆக என்ன இந்த நூல்ல சொல்லியிருக்கிறார், எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள். அம்மா 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 ஆ நிறைவு பகுதிக்கு போயிடலாங்கம்மா. நிறைவு பகுதிக்கு போயிடலாம் நீங்க இல்லையா? ஏதாவது சொல்லணும்னா அதுதான் இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாட்டையும் பண்பாட்டையும் சீர்குலைக்கக்கூடிய திரை இசை பாடல்கள், அது நமக்கு புரியாத பிறமொழி இசை பாடல்கள், இவற்றிலேயே முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளாமல் இந்த நிலையிலிருந்து விடுபட்டு தமிழிசையின் பக்கமும் தன்னுடைய கவனத்தை, தன்னுடைய சிந்தையை கொண்டு நிறுத்தினால் தமிழிசை இன்னும் கொஞ்சம் நிறைய வளர முடியும். அப்ப என்னென்ன மாதிரி சூழ்நிலையினால இந்த தமிழிசை மறைக்கப்பட்டுள்ளது என்கிற செய்திகளை உலகத்துக்கு கொண்டு வருவதன் மூலமாகவும், இந்த கர்நாடக இசை, தமிழ் இசை என்பது நமக்குரியது, தமிழர்களுக்கும் உரியது, தமிழகத்தில் பிறந்த தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் உரியது என்பதை கொண்டு சேர்த்தோமானால் கண்டிப்பாக இந்த தமிழிசை என்பது நமக்கு கிடைத்த பெரும் செல்வமாகவே அமையும் அப்படிங்கிற கருத்தையும் வலியுறுத்துகிறார். அதே கருத்தை உங்கள் முன் நான் வைக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வுக்கு என்னை அழைத்து இந்த நூலை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும், தந்தையாரை பற்றி கூற வேண்டும் என்று வாய்ப்பு அளித்த தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் நடத்துகின்ற அந்த தொன்மை பேசுவோம் நிகழ்ச்சி, அதற்கு என்னை அழைத்து வாய்ப்பு கொடுத்த அறிவன் அருளி ஐயா அவர்களுக்கு மீண்டும் 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 என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பங்கு பெற்ற அத்தனை சான்றோர்களுக்கும் பிழையிருப்பின் அருள்வீராக எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு நேரத்தில் கிடைக்கும் பட்சத்தில் முழுக்க இன்னும் இசை பற்றியோ அல்லது தந்தை எடுத்துக்கொண்ட அந்த கருத்துக்களை மீண்டும் உங்களிடையே சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மீண்டும் பல கருத்துக்களை சொல்ல தயாராக இருக்கிறேன் என்பதை உங்கள் முன் கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அம்மாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். இந்த நிகழ்ச்சியின் இடையிலேயே குறுஞ்செய்தி பதிவிட்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் கேட்டு தெளிவு பெறலாம். நன்றி உரைக்கு போயிடலாங்கம்மா. சரிங்கம்மா, மகிழ்ச்சி. நன்றி உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக படம பிரிவின் பொறுப்பாளர் செல்வி சங்கீதா சபரிநாதன் அவர்களை அழைக்கின்றேன். நல்லதாக்கா. தேசிய மரபு அறக்கட்டளையின் புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் தொன்மை பேசுவோம் என்ற இணைய வழி கருத்தரங்கத்தில் இன்னிசை வேந்தர் சீர்காழி ஆறுமுகனாரின் தமிழிசை செல்வம் என்ற தலைப்பில் பல அரிய மற்றும் சுவையான செய்திகளை பகிர்ந்து கொண்ட திருவமை சித்ரா அம்மையார் அவர்களுக்கு எமது புதுவை அருங்காட்சியகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இக்கருத்தரங்கத்தில் பங்கு பெற்று நிறைய செய்திகளை தெரிந்து கொண்ட பங்கேற்பாளர்களுக்கும் எமது நிறுவனம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு வரலாற்று செய்தியுடன் கருத்தரங்கில் இணைவோம். நன்றி, வணக்கம்.